2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார்கள். ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை தலைவர் பதவியில் மாண்புமிகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய அண்ணன் திரு வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளர் பதவியில் திரு மா திலகபாமா அவர்களும் தொடர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பொதுக்குழு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கிறது. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தற்போது பாமக தலைவராக அன்புமணி தொடர்வார் என அந்த கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வரும் சூழலில் இந்த தீர்மானம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாமக உட்கட்சி தேர்தலை நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பாமக தலைவராக அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அன்புமணி தொடர்வார் என பாமக பொதுக்குழுவில் அதிரடியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ராமதாஸ் தலைவர் பதவி தன்னிடமே இருப்பதாக கூறி வரக்கூடிய சூழலில் இந்த தீர்மானம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாமக பொதுக்குழுவில் அதிரடியாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாமக தலைவராக அன்புமணி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை தொடர்வார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாமகவின் பொருளாளராக திலகபாமாவும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் தொடர்வார்கள் என்றும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திலகபாமா மற்றும் வடிவேல் ராவணனை நீக்கி ஏற்கனவே ராமதாஸ் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அந்த பதவியில் தொடர்வார்கள் என அன்புமணி பதில் நடவடிக்கையாக எடுத்திருந்தார். இந்த நிலையில் பாமக தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர் ஆகியோர் தங்களது பதவியில் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை தொடர்வார்கள் என தற்போது மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாமகவில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே உச்சக்கட்ட மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழலில் மிக முக்கிய தருணமாக தற்போது மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு என்பது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு கண்டனம் தெரிவித்தும் அதேபோல வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பாமக தலைவராக அன்புமணியும் பொருளாளராக திலகபாமாவும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராமணனும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை தொடர்வார்கள் என்ற மிக முக்கியமான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாமக தலைவராக தானே தொடர்வன் என ராமதாஸ் தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய சூழலில் இந்த தீர்மானம் என்பது பாமகவில் மேலும் உட்கட்சி பூசலை அதிகரித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினேஷ், கூடுதல் விவரம். சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு உட்கட்சி தேர்தலை நடத்த தற்போது சாத்தியமில்லை. அதனால் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி தொடர்வார் என இந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலகபாமாவும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அதே பதவியில் தொடர்வார்கள் என்று
தற்பொழுது ஒருமனதாக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கட்சியின் சட்ட விதி 26.2 படி 3 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தும் என்பது பாமகவுடைய விதியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வாய்ப்பில்லை. உட்கட்சி தேர்தலை நடத்த 1 ஆண்டு காலம் அவகாசம் வழங்கியும் அதே போல தற்பொழுது முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய 3 நிர்வாகிகளை அதே பொறுப்பில் நீடித்து இந்த பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக 2வது முறையாக அன்புமணி கட்சியினுடைய பொதுக்குழு நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதே பதவியில் தொடர்வார் எனவும், பொதுச் செயலராக வடிவேல் ராவணனும், பொருளாளராக திலகபாமாவும் அதே பதவியில் தொடர்வார் என்று தற்பொழுது இந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைத்து பொதுக்குழு உறுப்பினரும் அன்புமணி அவர்கள் தலைவராக தொடர்வார் என அறிவிக்கப்பட்ட உடனேயே கரகோஷங்கள் அளித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதே போல ராமதாஸ் அவர்கள் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ளாத காரணத்தினால் அவர் தன்னுடைய அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அன்புமணிக்கு அருகாமையிலே ஒரு நாற்காலி போடப்பட்டு அதில் ஒரு துண்டும் போடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தலை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை வழிநடத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் வழிநடத்துவார் என்றும், அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அதே பதவியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார் என்றும் பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். பிரியன், பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பா பாமக தலைவராக அடுத்த ஆண்டு வரை அன்புமணி தொடர்வார் என்ற தீர்மானத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது ஏன்னா சட்டமன்ற தேர்தல் இருக்கிற இந்த சூழல்ல கண்டிப்பா இந்த தலைமை கண்டினியூ ஆகும். ஏன்னா ஏற்கனவே அவருடைய பதவி காலம் மே 28க்கு முன்னாடி மே 28 முடிஞ்சு போச்சு. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியே தீர வேண்டிய கட்டாயத்தில் பொதுக்குழு இருக்கிறதுனால இந்த எக்ஸிஸ்டிங் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ற ஒரு விஷயத்துல அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமை எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றது முக்கியமான விஷயம். பொதுக்குழு எவ்வளோ உறுப்பினர்கள் இருந்தாங்க, எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்க, அதுல மெஜாரிட்டியானவர்கள் கலந்து கொண்டாங்களா இல்லையா, அப்புறம் ஏற்கனவே இந்த கேஸ் ஏற்கனவே நேற்று பொதுக்குழு கூட்டக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை ராமதாஸ் கோர்ட்டுக்கு கொண்டு போனாரு. அந்த விஷயத்த ஒரு நீதியரசர் சொன்னார், இதை சிவில் சைட்ல கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு நடந்த பொதுக்குழு சட்டவிரோதமான ஒரு பொதுக்குழுன்னு அவர் கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த ஒட்டுமொத்தமான இந்த நிலைமை என்பது பாமகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையா தான் நான் பாக்குறேன். இந்த 2 தரப்புமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருந்தால் அல்லது தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கான வாய்ப்புகள் தேர்தல் வரும்போது நிச்சயமாக ஒரு தனித்து பிரிந்திருந்தால் அவங்க கூட்டணியில் சேரும்பொழுது அவங்க பலத்தை இழந்து அவர்களுக்கு வேண்டிய சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த 2 பிரிவுகளும் கூடிய சீக்கிரம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் பாமக நிர்வாகிகளின் எண்ணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை நோக்கி இந்த கட்சி போகணும்னா பாமக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கும் நிலைமையை பார்த்தால் இந்த விரிசல் இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த நீதிமன்ற போராட்டங்கள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். நன்றி திரு பிரியன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.